இப்போ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது விஷமா மாறிட்டு இருக்கு. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு ஊரு வானுச்சு வரலாறு. எல்லாருக்கும் வணக்கம். இது சீன்போர்டு சேனல் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாங்க, லாஸ்ட் வரையும் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் என்ன பிரச்சனைன்னு தெரியுங்களா, நம்ம காவிரியில் மாவட்டத்தில் வரக்கூடிய தண்ணி ஒரு மாதிரி கெமிக்கல்களை இது பண்ணி வருதில்ல, அதனால் அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ அங்கே எப்படி சொல்லிருக்கு, கர்நாடகா மாவட்டத்திலேருந்து பெங்களூரு, மைசூரு இங்கே இருக்க கெமிக்கல் ஃபேக்ட்ரினால அந்த ஆற்றுல அவங்க இது பண்ண ரிலீஸ் பண்ணி விடனால கழிவு எல்லாத்தையும் வந்து இடமெல்லாம் கழிவாக தானே வரும். ஆமாம், ஏன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கு, அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கால்நடைகள், விவசாயத்துக்கு முக்கியமா. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு அது வரதை எப்படியாவது தடுக்கணும். இல்லைன்னா அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய ஃபேக்டரியை இழுத்து மூடணும். ஏன்னா இழுத்து கூட நானும் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் கரெக்டா. அந்த அவங்க அது என்னது சுத்திகரிப்பு பண்ண அந்த கழிவுகள்லாம் வந்து சுத்திகரிப்பு பண்றாங்களா, அதெல்லாம் ப்ராப்பராக சுத்திகரிப்பு பண்ணி அதையும் செக் பண்ணணும். கவர்மெண்ட்ல இருந்து அது செக் பண்ணி எப்படி அந்த ப்ராப்பரா அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் பண்ணலாம். இது என்னன்னா, நம்ம இப்போ கம்பெனியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ற லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த நச்சுத்தனமான உள்ள தண்ணியை வந்து நம்ம அந்த சுத்திகரிப்பு பண்ணி அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில். நீ சொல்ல சரிதான், கம்பெனியை க்ளோஸ் பண்ணாண்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த என்ன தொழில் இருக்கதான் நம்ம ஊர் வளர்ச்சி அடையும். அதனால நம்ம வளர்ச்சி அடையும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இருந்து வரக்கூடியனால என்னென்ன பிரச்சனைகளோ வருதுன்னு அங்க உள்ள அந்த கம்பெனி ஓனருக்கு என்ன தெரியாமலா இருக்கும். ஏன்னா இதனால எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது அந்த தண்ணிய வந்து என்ன பண்ணணும், அந்த யோசி அதை என்ன பண்ணணும் அதான் சொல்லி நம்ம பேசணும். சரி, அது அந்த தண்ணினால இப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நம்ம மெட்ராஸ்ல உள்ள ஐஐடி நிறுவனம், தெரியுமான ஆராய்ச்சி மையம், அங்க உள்ளவங்க அதை இது பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல எல்லாம் என்னென்ன இது இருக்குன்ட்டு, கெமிக்கல் கலந்துருக்குன்ட்டு. நம்ம இந்த கழிவுநீர் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம கர்நாடகா மாவட்டம் இருக்குல்ல, அங்க இருந்து அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து ஒரு சிட்டி, ரெண்டாவது ஸ்ரீநகர், மைசூர், மடிகோரி. இந்த நதிங்கிறது எத்தனை கிலோமீட்டரு, எவ்வளவு தூரம் நமக்கு இந்த நதி வந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தூரம்னா அடுத்த ஸ்டேட்ல இருந்து வருது இந்த இது. இப்ப ஆந்திரா மாநிலத்துல இருந்து, ஆந்திரா இல்ல, கர்நாடகா நிலைமையில தான் இருக்கு. இப்ப இந்த ஆறை பொறுத்த அளவுக்கு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கு. அதை நம்ம மீட்டு எடுக்கணும். ஆமா, ஏன்னா வந்து ஏ கிரேட்ல இருந்த அந்த தண்ணி வந்து இப்ப சி கிரேடுக்கு மாறி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து மாசு அடைஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும். சரி. இப்ப ஒரு காவேரி நதி வந்து நம்ம குடிக்கூடிய தண்ணீரை வந்து இப்ப சாக்கடை நீர் மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. அதேதான், சாக்கடை நீர்னு சொல்ல முடியாது, அதை விட மோசம். சாக்கடையில கூட மீன் வாழுது, ஆனா இதுல மீன் சாவுது. நம்ம மனுஷங்க வந்து குடிக்க முடியாதுல்ல. இப்ப நமக்கு என்ன பக்கத்துல இருந்து ஆறுல இருந்து வருது இல்ல, அதுல இருந்து தானே டேமுக்கு வந்து ஏத்தி அதுல இருந்து தானே நமக்கு சப்ளை பண்றாங்க. ஆனா அதுலயே கொஞ்சம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் போட்டா நமக்கு எப்படி இருக்குது, குடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இதை வந்து அதோடையும் ரொம்ப எஃபெக்டா இருக்கும். இப்ப யாருக்குன்னே மக்கள் வந்து பைப்பு தண்ணிய யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாருமே பைசா காசு கொடுத்துதான் இருக்காங்க. இதுல இப்போ இருக்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்தா இந்த நதியில வந்து கெமிக்கலும் இப்ப கலக்க ஆரம்பிச்சிட்டு, இப்ப நமக்கு தண்ணி தேவைகள் அதிகமா இருக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது இந்த தண்ணியோட தேவைகள் எவ்வளவு அதிகம், இன்னும் எவ்வளவு இது பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மேக்சிமம் இப்ப 5 ரூபா தண்ணி அப்படின்லாம் இல்ல, ஆனா அதை வந்து ஃபில்டர் பண்ணிருக்காங்க. அதுவுமே இந்த மாதிரி ஏரி குளங்கள்ல இருந்து எடுக்கிற தண்ணி தான். ஆனா அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அதை வந்து எடுக்கிறாங்க. ஆத்துல இருந்து தண்ணி வரும், அதை நம்ம குடிக்கும்போது எப்படி இருக்கும், அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா அது வந்து இப்ப நம்ம பைப்ல தண்ணி வருது, அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். ஆனா 5 ரூபா தண்ணி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, அது தண்ணி குடித்தா அது கேன் தண்ணி, கேன் தண்ணி அதுவுமே வந்து, ஆனா அது ஃபில்டர் பண்ணிருக்காங்க. ஃபில்டர் பண்ணது அதுவுமே வந்து எடுக்கிறது எங்கன்னா இந்த மாதிரி ஆறு குளங்கள்ல இருந்து தான் எடுக்கிறது. சில இடத்துல தண்ணி முன்னாடி எல்லாம் 2000 வருஷத்துல எல்லாம் வீட்டுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வண்டியா தண்ணி வருது, நம்ம அதை விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த தண்ணியிலும் நம்ம நச்சு பொருள் இதெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டு.
அவங்க தண்ணி புரியல நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு தண்ணி வந்து நம்ம அதை குடத்து மூலியமா நம்ம எடுத்து யூஸ் தெரு பைப்பு பண்ணிட்டு இப்போ வண்டி வீட்டுக்கு வந்து இப்போ தண்ணி தண்ணி இது பண்ணுவாங்க. ஆமா இது அது பண்ணி வியாபாரம் இது பண்ணிட்டு வியாபாரம். இருக்காங்க. இப்ப இந்த ஆறு மூலியத்துல ஆறு வரக்கூடிய தண்ணியிலயும் இப்ப நச்சு பொருள் எல்லாம் இந்த கலக்க இப்ப ஆரம்பிச்சு. நீங்க சொல்ல சரிதான். இப்ப ஏதோ சொல்லி தண்ணியுடைய பற்றாக்குறைகள் நிறைய அதிகமா இருக்கும். அதேதான். தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு கேன் தண்ணி வருது, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தண்ணி வருது. தண்ணியே இல்லாத எப்படி சொல்ல சுத்தமான தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி வருதுல, இதே மாதிரி ஃபில்டர் இல்லாத அந்த சைட்ல உள்ள தண்ணி எல்லாம் அவங்க வந்து டெல்லி இந்த ஆறு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் விஷத்தை கலந்து விட்டா இந்த மக்கள் என்ன செய்வாங்களா? அதான் இது. இங்க பாருங்களா, அந்த ஐஐடி நிறுவனம் சொன்னோம்ல, அதுல உள்ளவங்க ஆராய்ச்சி பண்ணதுல இதுல என்னென்ன கலந்துருக்குன்னு, ஆர்சானிக், காரியம், லெட்டு, குரோமியம் மற்றும் துத்தநாகம் ஜிங்கு. அது ரொம்ப ஆபத்தானது நம்ம மனுஷ உடலுக்கு. சரி, ஓகே. அதனாலதான் அந்த தண்ணியில ஒரு வீடியோ பார்த்திருப்பால, அதுல பச்சை கலர்ல அடிச்சு ஒரு மாதிரி பாசி மாதிரி, அதுதான். இந்த மாதிரி இருக்கும்போது மீன் இல்ல, சின்ன புழு பூச்சி கூட வாழாதாங்க. இதுதான் மக்கள் யூஸ் பண்ணாங்க. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு பையன் வீடியோ போட்டா பார்த்திருந்தோம். அந்த இதுல வந்து அந்த பையன் சொன்ன வரமா இருக்கா எப்படின்னா, இதனால பாதிப்பு அதிகமாகுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதே வீடியோ தான் நம்மளும் போடுவோம். ஆனா இது எல்லாரும் வீடியோ பேசுறது மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் வீடியோவாட்டு எல்லாரும் போடுறோம். ஆனா அது வந்து யூஸா இருக்கணும். இப்போ ஒரு வீடியோ ரைஸ் ஆகுதுன்னா அந்த என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அதை வந்து சால்வ் பண்ற ரேஞ்சில் இருக்கணும். ஆனா இதை வந்து சரி வேற என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மக்களே யோசிச்சுக்கோங்க, இது வந்து தண்ணி பிரச்சனை. இது நீண்ட நேரம் போராடி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை வரும். அதனால நீங்க வந்து இத அசால்ட்டாட்டு நீங்க இது பண்ணிடுறாங்க. நல்லபடியா ஷேர் பண்ணுங்க. இதுல நீ என்னென்ன பிரச்சனை வரும் கேட்டியல்ல, இதுல நம்ம அந்த அங்க இருந்து பிடிக்கூடிய மீன் அத போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. அதுவுமே கடல்ல கொண்டு கடல்ல தான் சேருது. ஆனா இது ஒவ்வொரு கிராமமா தாண்டி வரும்போது அங்க இருந்து ஆட்கள், ஏன்னா அங்குள்ள ஃபர்ஸ்ட் தொடங்க ஒரு இடத்துல இருந்து கெமிக்கல் அதிகமா வர 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 கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனா கலந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்க இருந்து மீன் பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடும் போது புற்றுநோய், உடலுக்குள்ள புற்றுநோய் அவங்களுக்கு தெரியாமலே ஒவ்வொரு நோயா மெயினா புற்றுநோய் தானா போட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியாம ஒவ்வொன்னா கலக்குது. சொன்னோம்ல, அந்த புற்றுநோய் வேற எல்லா நோயும் நம்ம உடம்புக்கு வரனால நம்ம உடம்பு தான் பாதிக்காது. இது பெரியாலாம் பிரச்சனை இல்லை, சின்ன கை குழந்தைகள் வேற இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணாங்கன்னா. அது இப்ப இடையில கூட ஊர் பேர்லாம் சின்ன சின்ன கிராமம், அங்கெல்லாம் தண்ணியே கிடையாது, சும்மா ஒரு குட்டை போல இருக்குது. அதுலதான் தண்ணி எடுக்கிறாங்க. ஆனா அதுலயும் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் அந்த தண்ணி. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணாத விட யூஸ் ஆகும். அந்த தண்ணி தான் யூஸ் பண்றாங்க குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாம். அப்போ இப்ப இடையில விட டெல்லி சைட்ல எல்லாம் தண்ணி பஞ்சம் எல்லாம் வந்துருது. நமக்கு வந்து அந்த காவிரிங்கிற ஒரு நதி இருக்கிறதுனால நான் ரீசனாட்டு ஒரு எங்க குடும்ப கோயிலுக்கு நாங்க போவோம். அப்ப இந்த ஆத்து பகுதியில தான் நாங்க தண்ணி எடுப்போம். இந்த நீ சொன்ன மாதிரி குண்டு தோண்டுவோம், ஃபில்டர் ஆகி அது வாட்டு வரும். அதுல ஒரு அளவுக்கு நம்ம சுத்தமாட்டு ஒரு துணியை டவலை ஏதோ ஒன்று கட்டி நம்ம அதை வடிகட்டி தான் நம்ம தண்ணி யூஸ் பண்றோம். சோறு பொங்குது, குழம்பு வைக்கிறது எல்லாமே அந்த தண்ணி தான் குடிக்கிற முத கொண்டு. இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே கேன் தண்ணி இந்த மாதிரி நமக்கு தெரியலனே. ஆனா நமக்கு வந்து அது தெரியல. நம்ம ஊர்ல இருக்கிறோம், டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு பைப்பு தண்ணி வருது, அப்புறம் கேன் தண்ணி வருது, வண்டி தண்ணி. ஆனா இதுவே இல்லாத இடங்கள்ல வந்து இன்னும் இருக்குது. தமிழ்நாட்டிலே இவங்க ஆறு யூஸ் பண்றாங்க. அந்த ஆறுமே இல்லாத ஊரும் இருக்குது. சின்னதா அந்த இது எப்படி சொல்ல, மழை தண்ணி இந்த ஊர்ன போல இருக்குமே, சின்னதா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. தண்ணி பஞ்சம் இப்போ அதிகமா இருக்கு. அத நம்ம கிளியர் பண்ணதுக்குதான் நம்ம இப்ப அவேர்னஸ் வீடியோ நம்ம பண்ணி. அது மட்டும் இல்ல, இந்த கெமிக்கல் தண்ணி கலந்து வரதுல இதையும் கிளியர் பண்ணணும். நம்ம மெயினா தொடங்கினதே இதுக்காண்டிதான். அது பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப இது வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது, நம்ம நாட்டு டெல்டா மாவட்டம் சொல்லுவாங்க தெரியுங்களா, வெளிகள் இருக்கனால அத, ஏன்னா அதுலயும் கலந்துருச்சுன்னா இங்கேக்கு சோறு கூட கிடைக்காது. இது எப்பவாவது ஒரு காலம் நடக்குமா இல்ல வருஷந்தோறும்? இது வந்து வருஷந்தோறும் போயிட்டு இருக்கா. நான் இப்ப ரீல்ஸ்ல வருஷந்தோறும் அந்த கெமிக்கல்ங்கிறது தண்ணியில போயிட்டு தான் இருக்கு. ஆனா அது அப்பவும் பேசுறாங்க. ஆனா அது
பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதாவது இந்த தண்ணிங்கிறது வந்து ஒரு டேம்ல நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டேம் வந்து நம்ம ஓபன் பண்ணி விடும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த சோப்பு நுரைகள், இந்த மாதிரி நுரை தள்ளதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுக்கு காரணம் அது சோப்பு நுரை இல்ல, அவனுக்கு புரிய மாதிரி நான் சொல்றேன். அந்த சோப்பு நுரைங்க மாதிரி ஒரு கெமிக்கல் தான் அதுல கலந்துருக்குது. ஆனா அது இப்படி மிஸ் ஆகுறதுனாலதான் இந்த மாதிரி வெளியே தெரியுது. அது தெரிஞ்சனாலதான் நம்ம இப்ப அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து அந்த அளவு தெரியல, நமக்கு தண்ணி நல்லாவே வருது. இப்போ ஒரு வயல் கரைக்கு வந்து இந்த தண்ணி தான் போய் மிஸ் ஆகுது. ஆமா. அப்ப இந்த அரிசி ஒரு பயிர் கடன் எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான். இந்த தண்ணியில வந்து நம்ம நச்சு பொருள் எல்லாமே கலந்துருந்தோம்னா இதான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப இந்த தண்ணியும் பிரச்சனை தான், நம்ம சாப்பிடுற உணவுகளும் பிரச்சனை தான். இப்போ வந்து இவ்வளவு விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம். சில விஷயங்களை வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா அது வந்து இது பேசுறங்கிறது நார்மலா பேசுறது மட்டும் இல்ல, இது வந்து இதோட பாதிப்பு கூட எங்க சேனலுக்கோ இல்ல எங்களுக்கோ கூட வரலாம். ஆனா இந்த விஷயத்த வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதனாலதான் இதை வந்து பேசுறோம். இதை வந்து நீங்க பேசுறதுங்கிறத தாண்டியும் ஏன்னா எல்லாரும் பேசலாம், ஆனா அதை வந்து சால்வ் பண்ணணும். அதுதான் இங்க வந்து மேட்டர். ஆனா அதுல மட்டும் கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்சிங்கிறதே மாறி இருக்கு, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதனால இந்த விஷயத்த மட்டும் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து, ஆமா, கவர்மெண்ட் வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப எப்படி சொல்ல, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துவாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சிஎம் அவங்களுக்கு கொண்டு போங்க. சப்போர்ட் எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணாதான் இந்த விஷயம் வைரல் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.